தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. பிரிவு 11 இறைவார்த்தைகள் 29 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைவனர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்களின் தலைமுறையோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதிலே இன்றைக்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஆண்டவர் நமக்கு தவக்காலத்திலே, அது இந்த முதல் வாரத்திலே, இந்த புதன்கிழமை பாதுகால சூசிப்பிடை கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாள் நமக்கு ஒரு நன்றி நாளாக, புகழ்ச்சி நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாயாம் திருவை புனித செரபினா என்ற புனிதரை, இத்தாலிய தேசத்திலே வாழ்ந்த இந்த புனிதரை இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். இவள் தன்னுடைய சிறு வயதிலே தந்தையை இழந்து விடுகின்றாள். தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பிலே வளர்கின்றாள். ஆனால் சிறு வயதிலேயே நோய்வாய்ப்படுகின்றாள். பக்கவாத அந்த நோயிலே அவள் படுத்து கிடக்கின்றாள். அப்பொழுது அவருடைய உடலிலே பல்வேறு விதமான நோய்கள் இவளை ஆட்கொள்ளுகின்றது. இவருடைய தாய் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்க சென்று விடுகின்றாள். காரணம், இவர்களுக்கு வறுமை, ஏழ்மை. இந்த சூழ்நிலையிலே இவருடைய வாழ்விலே தன்னுடைய தாய் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் இவளை பேணி பாதுகாத்து மகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கின்றாள். பக்கவாத நோயிலே இவள் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்றாள். தன்னுடைய வீட்டினுடைய அறையிலே எதிர்ப்புறம் இருக்கின்ற அந்த சிலுவையில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி பார்க்கின்றாள். அவருடைய காயங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றாள். ஆண்டவரே, இதோ என்னுடைய இந்த காயத்தை அல்ல, மாறாக உம்முடைய இந்த திரு காயத்தை நினைத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இதோ என்னுடைய வேதனையை அல்ல, மாறாக நீர்பட்ட அந்த கல்வாரியிலே சிலுவையிலே பட்ட வேதனையை நினைத்து நான் துன்புறுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை பாடுகளிலே இயேசுடைய அந்த துன்பத்திலே அவள் பங்கெடுத்திருக்கின்றாள். தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் தன்னுடைய இறைவனை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு அந்த துன்பத்தின் மத்தியிலும் தந்த கடவுளுடைய அந்த அன்பை சுவைத்திருக்கின்றாள். சில நாட்கள் கழித்து தாயும் இறந்து விடுகின்றாள். அப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவளை நல்ல முறையிலே பார்க்கின்றார்கள். இருந்தாலும் இவள் படுத்த படுக்கையாக இருப்பதனால் இவள் உடம்பு முழுமையாய் சீல் வைத்து விடுகின்றது. நாற்றத்தோடு இருக்கின்றாள். இருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து இவளை நல்ல முறையில் கவனித்து கொண்டார்கள். ஆனால் இவளுடைய வாழ்வில் இவள் இறந்த பிறகு அது நறுமணமிக்கதாக, இனிமையானதாக, நறுமணம் வீசக்கூடிய அளவிலே அந்த நாற்றம் அனைத்தும் கடவுளுடைய அருளால் ஒரு நறுமணத்தோடு இருந்தது என்று அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாட்சி பகிர்ந்திருக்கின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய அன்பை சுவைத்தவளாக, தன் வாழ்நாள் முழுமையாய் மீட்புக்காக ஏங்கியவளாக, ஒவ்வொரு நாளும் இறை அன்பிலும் பிறரன்பிலும் வாழ்ந்தவளாக உடைய செரபினா வாழ்ந்தது போல திரு அவையிலே, அது இந்த தவக்காலத்திலே எப்பொழுதும் இயேசுடைய அந்த திரு காயத்திலே நாம் எப்பொழுதுமே அவருடைய அந்த துன்பத்திலே பங்கெடுக்க இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே யோனா புத்தகத்திலிருந்து ஆண்டவர் அருமையாக இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். யோனா அந்த இறைவாக்கினருடைய அந்த நினிவே மக்களுக்கு போய் நீ அறிவி என்று சொல்லுகிற பொழுது யோனா அந்த மக்களுக்கு அறிவிக்கின்றார். 40 நாட்கள் உண்ணான் நோன்பு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அரசனும் சாக்குடை உடைத்து எல்லா மக்களுமே நோன்பு இருக்கின்றார்கள். தங்களுடைய தீய வழிகளை நினைத்து மனம் வருந்துகின்றார்கள். அப்பொழுது கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். அவர்களை இந்த தண்டனையிலிருந்து அவர்களை தப்புவிக்கின்றார். ஆக இவ்வாறாக கடவுள் அன்புள்ளவர், கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் மன்னிப்பு தருவர் என்பதை இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து வாழ ஆண்டவர் நம்மை இன்றைய அழைக்கின்றார். நற்செய்தியிலே ஆண்டவர் எல்லா மக்களுமே அடையாளத்தை கேட்கிறார்கள். அருஞ்செயல்களை குறித்து இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்வது, இதோ நீங்கள் அடையாளத்தை அல்ல, மாறாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இதோ தென்னாட்டு அரசி அந்த சாலமோனுடைய ஞானத்தை தான் அவள் கேட்க வந்தாள். அவருடைய ஞானத்தை பாராட்டினாள். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய அருஞ்செயலை நோக்கி நாம் செல்வதல்ல, மாறாக எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அருங்கொடை இயக்கத்தை தேடி இன்றைக்கு மக்கள் செல்கிறார்கள். நல்லதுதான். ஆனால் வெறும் ஆரவாரத்தை அல்ல, வெறும் அருஞ்செயலை மட்டுமல்ல,
மாறாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் பிறக்க வேண்டும். தீய வழிகளிலிருந்து விடுபட வேண்டும், தீய எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும், சாத்தானுடைய தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும், கெட்ட துர்க்க குணங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற வேண்டும். நான் நறுங்குடை இயக்கத்துக்கு சென்று நான் பாடி துதிப்பதோடு மட்டுமல்ல, மாறாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை மாற்றம் இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல விரும்புகின்றார். ஆக அடையாளத்தை நோக்கி மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொருடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். குணநலங்கள், பழக்க வழக்கங்கள், கெட்ட துர்க்கணங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இந்த தவக்காலத்திலே சொல்லுகின்றார். ஆக எத்தனை தவக்காலத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றதா? நம்முடைய வாழ்க்கை பாதைகள் மாறுகிறதா? சிந்திப்போம். இந்த தவக்காலம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கெட்ட துர்க்க குணங்கள் எவ்வாறு இந்த நினைவு மக்கள் சாக்குடை உடைத்து சாம்பல் பூசி மனம் வருத்தப்பட்டார்களோ, மனம் திருந்தினார்களோ, அதே போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செய்த தவறுகளுக்காக, செய்த பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும், மன மாற்றத்தை பெற வேண்டும், பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதன் வழியாகத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒரு பாதை பிறக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே, இது புதன்கிழமையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ இயேசுடைய கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் யோனாசுடைய அந்த இறை வாக்கை அந்த கேட்டு நினைவே மக்கள் கேட்டு அவர்கள் மனம் திரும்பியது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு இந்த தவக்காலத்திலே நல்ல வார்த்தைகளை, இறை அன்பை நம்மீது பொழிகின்றார், இறை மன்னிப்பை தருகிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய கிருபை மேலானது என்பதை எங்கள் வாழ்க்கையில் என்னை வெளிப்படுத்தும் ஐயா. சூசைப்புடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் எவ்வாறு திரு குடும்பத்தினுடைய பாதுகாவலாக இருந்து குடும்பத்தை எவ்வாறு பேணி பாதுகாத்து இறை அன்புக்கு பிறரன்புக்கு சான்று பகிர்ந்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய குறைகளை, பலவீனங்களை நாங்கள் கண்டறிந்து உம்மை நோக்கி வர இறைவா, இதோ எங்களுடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா குற்றங்களின் குறைகளையும் நிச்சயம் நீ மன்னிப்பீர். இதோ கடவுளே, உம்முடைய பேரன்புக்கேற்ப என் மீது இறங்கும் என்று திருப்பாடல் 51 தாவீது சொல்வது போல, இதோ நாங்கள் இந்த தவக்காலத்திலே மனம் மருந்தி, மனம் திருந்தி உம்மை நோக்கி நாங்கள் வர எங்களுடைய குற்றங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்கள் செந்தூரம் போல சிவப்பாக இருந்தாலும் வெண்பனி போல வெண்மையாக மாற்றுவேன் என்ற உம்முடைய வாக்கு தத்தம் எங்களுடைய குடும்பத்திலே அநேக பேர் இன்றைக்கு பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பாவம் என்ற சேற்றிலே இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உம்மை நோக்கி வர, உண்மையிலே மீட்பு உண்டு, உண்மையிலே மன்னிப்பு உண்டு என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து மன மாற்றத்தை பெறக்கூடிய வழிவகைக்கு நாங்கள் எங்களையே ஆயத்தப்படுத்த இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு புனித காலமாக, அருளின் காலமாக, இரக்கத்தின் காலமாக ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் முழுமையாய் குடும்பத்திலே இன்றைக்கு கணவர் மனைவிக்கிடையே இருக்கிற பல்வேறு சண்டை சச்சரவுகள், இன்னைக்கு குடும்பத்திலே பல்வேறு விதமான வாக்குவாதங்கள், இன்னும் வழக்குகளில் இருக்கிற பல்வேறு குடும்பங்கள், ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீதாமை தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் தங்களுடைய குறைகளை, தங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து மனமாற்றம் பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நலமான குடும்பத்தை, நலமான இறை ஆட்சியை இந்த உலகத்திலே படைக்க எதிர்நோக்கின் பயணிகள் என்ற திருத்தந்தையின் அந்த குரலுக்கேற்ப ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த யூபிலி ஆண்டிலே பல மாற்றங்களை திருவையிலும், குடும்பத்திலும், சமூகத்திலும் நிறைவாய் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.